கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோயிலில் நடைபெறுது. இதில் 10 நாட்கள் உற்சவர்கள் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்பத் திருவிழாவும் அதையடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுது. சிவன் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபமேற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம் கார்த்திகை தீப 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர். பரணி தீபத்தினை மகா தீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. நாமும் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது நமது இல்லங்களிலும் மகா தீபத்தை ஏற்றி முடிந்தவரை அகல் விளக்குகளில் தீபமேற்றி வாழ்வில் ஒளி பெறுவோம். இறைவனின் அருளை பெறுவோம். நன்றி.